என்ன மருமலை, இன்னைக்கு வெளியில ஒன்றும் போகலையா? எங்கத்தே போறதுக்கு? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு ஒன்றும் கிடையாது. வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. எல்லா வேலையும் இன்னைக்கு முடிக்கணாத்தே. எதுக்கத்தே எப்படி கேட்டியே? இல்ல மருமலை, என்னைக்கும் எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டு எத்தையும் நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஏதாவது சொல்லுவிய, அதான் கேட்டேன். வெளியில போக வேண்டிய வேலை இருக்க தான் செய்யும். ஆனாலும் வீட்டில் நிறைய வேலை கிடக்கத்தே. அதான் இன்னைக்கு ஒரு இடமும் போகாம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு நினைச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி. ஆமாங்கத்தே, இன்னைக்கு காலையில சட்னி எப்படி இருந்து ஒண்ணுமே சொல்லல. நான் சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு சட்னியில கொஞ்சம் உப்பு கூட போட்டுட்டேன். நீங்க ஒண்ணுமே சொல்லலையா என்கிட்ட? ஆமா மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கூடுதல் தான். இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதான் உப்பு போட்டாச்சுல்ல, இனிமே போட்ட உப்பை எடுக்க முடியும். அதான் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு இல்லாம அழகா கொண்டு வந்திருப்பேன்ல. எப்படியும் போட்ட உப்பு போட்டே தானே மறுமொழி, அதை எடுக்க முடியாதுல்ல. நீ தண்ணியை கூட ஊற்றினாலும் உப்பு அதுக்குள்ள தானே கிடக்கும். அதான் சரி இருக்கட்டு, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் கொஞ்சம் உப்பு கூட தின்னா ஒன்றும் செய்யாது. அதுக்கு நீ தினமும் இப்படியே பண்ணிடாதேனா. முதல்ல உப்பு கொஞ்சம் லேசாக போடணும் மறுமொழி. அதுக்கப்புறம் உப்பு இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு தேவைக்கு போடணும். பார்த்துக்க, ஒரேடியாக எடுத்து போட்டுறப்படாதேனா. சரிங்கத்தை, இனிமே நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன்னா. எண்ணி எண்ணி என்ன நாத்து? எண்ணி, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவிய என்ன ஏழையா? அவிய ஒன்றும் ஏழை இல்லை நாத்து, நம்மளை விட அவிய தான் பணக்காரவிய. ஆமா, எதுக்கு கேட்கா? ஒன்றும் இல்லை நீ, அந்த வீட்டு பையன் 1 ரூபாயை விழுங்கிட்டானா, அதுக்கு போய் ஐயோ கொய்யோன்னு சத்தம் போட்டு கிடக்காவ. அதான் கேட்டேன். ஐயோ அப்படியா? அந்த பையனுக்கு அந்த 1 ரூபாயை முட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் தானே கொடுத்தேன். அப்ப நீங்க தான் ஏழையா அண்ணி?